தென் அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தலும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனால தான் என்னோட குழந்தைய கொன்னது என்னோட மனைவி தான், அதுவும் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் கலையரசன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களை வச்சு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரா நடத்துற நிறைய சேனலுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கலையரசன் என்ன சொல்லுவாருன்னா, குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல, இந்த வயசுலயே ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் கள்ளக்காதல்னு சொல்லிட்டு என்ன மானங்கெட்ட ஒரு கண்டென்ட்லாம் தரீங்க. இதனால ஓடி ஆடக்கூடிய குழந்தைங்க எல்லாமே எந்த விஷயத்தெல்லாம் சின்ன வயசுல தெரிஞ்சுக்க கூடாதோ அதெல்லாம் ஏர்லியாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் கிட்ட போயிட்டு அந்த ஆங்கர் கிஸ் கேக்குறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா ஹராஸ்மெண்டா தெரியல யாருக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி கடந்து போறீங்க? என் பொண்ணு ரேப் பண்ண பையனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, அவனை இந்த வயசுல இந்த மாதிரி விஷயம் பண்ண தூண்டது எது? இந்த ஷோ தானே அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவாரு. இந்த லைவை எல்லா மக்களும் ரொம்பவே சீரியஸா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க வர சிஇஓ கேமராமேன் கிட்ட ஒழுங்கா கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே கேமராமேன் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் கேமரா மட்டும் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நக்கலாவே பேசுவாரு. ஸோ இந்த கதை மூலமா டேரக்டர் என்ன சொல்ல வராருன்னா, குழந்தைங்களா இருக்க விடுங்க, உங்களோட கனவுகளுக்காக அவங்களுக்கு ப்ரெஷர் ஆக்கிட்டு இப்பயே சாகடிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வராங்க. அண்ட் பர்சனலா நான் சொல்ல வரது என்னன்னா, குழந்தைங்களுக்கு அழகு அவங்களோட வெகுளித்தனம் தான், அதை யாருமே அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா